இப்போ சாலையில் நான் அப்படி நடந்து போகிறேன் அப்படின்னா எனக்கு எதிர்த்தாப்புல வாகனம் என்னை மோதுற மாதிரி வருதுன்னா நான் ஒதுங்கி போய்ப்பேன். ஆனால் நான் போகிற வழியில் என்னை பின்னோக்கி வர வாகனங்கள் பல இடங்களில் பலருக்கு மோதி அது பெரிய விபத்து ஏற்படுது. நமக்கு தெரிஞ்சு தெரியாத விஷயம்னு சொல்லுவாங்க. வாகனம் இயக்குவதற்கு சாலையின் இடது பக்கம் போகணும். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். சாலையில் இடது பக்கம் வாகனம் இயக்குவதற்கு, ஆனால் நடப்பதற்கு வலது பக்கம் தான் நம்ம நடக்கணும். வலது பக்கம் நடந்தாதான் நாம் நடக்கும்போது எதில் வரும் வாகன ஓட்டியின் கண்களும் நம் கண்களும் சந்திக்கணும். அப்போதான் நம்ம அவர் பார்த்தானா நம்ம வலதோ இடதோ நம்ம வாகனத்தை வரும் வேகத்தை பார்த்து நம்ம ஒதுங்கிக்கலாம். இல்லைன்னா ஒதுங்க முடியாது. நமக்கு பின்பக்கமாக நாமளும் இடது பக்கமும் அந்த வாகனமும் இடது பக்கம் வந்தால் நம்மளை கிராஸ் பண்ணும்போது அவர் நம்ம எந்த பக்கம் ஒதுக்குறோன்னு தெரியாமல் மோதல் நடக்கும். பெடஸ்ட்ரியன் மட்டும் 32,000 பேர் இறந்துருக்காங்க 2022. அதில் குறிப்பாக சாலையை கடக்கும்போது காட்டுற அவசரமும் சாலை நடக்கும்போது தவறாக நடக்கிறதும் காரணம். எல்லாத்தோட முக்கியமான விஷயங்க, பாதசாரி தான் கிங் ஆஃப் த ரோடு. பாதசாரிக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். பாதசாரி ஒருத்தர் கடக்கிறார் அப்படின்னா வாகன ஓட்டி, அது இருசக்கர வாகனமாக இருந்தாலும் எந்த வாகனமாக இருந்தாலும் அந்த வாகனம்தான் நிற்க வேண்டும். பாதசாரி கடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். பாதசாரிக்கு தான் முன்னுரிமை. இது தெரியாமல் தான் பாதசாரி மீது மோதிடுறாங்க. பாதசாரி மேலே மோதுறதுனால தான் அதிக விபத்து நடக்கும்.